சிவச்சிதம்பரம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் ஆலயத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். ஏறக்குறைய 2500 ஆண்டு பழமை வாய்ந்த இத்தலத்தில் 17 கல்வெட்டுகள் மூலமாக இவ்விடத்தை ஆட்சி செய்த மன்னர்களின் வரலாறை பற்றி காணப்படுது. இத்தலத்தில் உள்ள ஈசனின் திருநாமம் பனங்காட்டீஸ்வரர், அம்பாள், மெய்யாம்பிகை மற்றும் சத்தியாம்பிகை. தலத்தீர்த்தம் பத்ம தீர்த்தம், தலவிருட்சம் பனமரம். 5 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் மட்டுமே பனமரத்தை தலவிருட்சமாக கொண்ட சிறப்புள்ளது. திருப்புருவூர் பனங்காட்டூர் என்று அழைக்கப்படும் இந்த பனையபுரம் காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள வெண்பாட்டான் பனங்காட்டூர், செய்யார், திருப்பனந்தாள் மற்றும் திருமலப்பாடி. இத்தலத்தில் உள்ள சிவபெருமான் பக்தர்களுடைய கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்ப்பதால் இந்த சுவாமிக்கு நேத்திர உத்திரணீஸ்வரர், அதாவது கண் கொடுக்கும் பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். அந்த காலத்தில் சிபி சக்கரவர்த்தி மன்னன் ஆட்சி செய்த தலம் இது. ஒரு சில நிபந்தனைகளால் தன்னுடைய அரண்மனையில் ஒரு அடிப்பட்ட புறாவை காப்பாற்றி இன்னொரு பிராந்துக்கு அதை உணவாக தர மறுத்த அவர் அதுக்கு பதிலாக தன்னுடைய தொடை சிதையையே அந்த பிராந்துக்கு உணவாக தந்தார் என்று புராணம் சொல்லுது. 63 நாயன்மார்களில் திருநீலகண்ட குயவனார் தன் மனைவியோடு காட்சி தருகிற ஒரே ஸ்தலம் இது. 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் பெருமானால் பாடல் பெற்ற ஒரு தலம். அவரின் திருக்கடைக்காப்பு பதிகங்களில் ஏறக்குறைய இந்த ஸ்தலத்தை கடைசி ஸ்தலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இத்தல பதிகங்களுக்கு பின் 4ஆம் பதிகம் தான் ஆச்சாள்புரம் கடைசி பதிகம். இத்தலத்திற்கு பிறகு அவர் சிதம்பரத்தை பாடி பின் ஆச்சாள்புரத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற கடைசி பதிகத்தை பாடி தன் திருமணத்தன்று அவருடைய துணைவியுடன் மற்றும் சில நாயன்மார்களுடன் இறைவனோடு 2½ அக்னி ஜோதி பிளம்பில் கலந்ததாக பெரிய புராணம் கூறுகிறது. சிவா திருச்சிற்றம்பலம்.